சமீபத்தில் நீதிமன்றங்கள் எப்படி இருப்பது என்பதற்கு உமர் காலித்தும் ஷார்ஜில் இமாம் 2 பேரும் 5 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார். அவர்கள் பிணை கேட்டு போகிறார். பிணை மறுத்த நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் முடிந்தால் இன்னும் ஓராண்டு கழித்து நீங்கள் போடுங்கள் என்கிறார். அதன் மூலம் உச்ச நீதிமன்றம் 1 ஆண்டுக்கு பிணை கேட்டு இவர்கள் விண்ணப்பிக்க முடியாது என்கிற நிலைமையை உருவாக்குகிறார். தஸ்தாவஸ்கிய உதாரணம் காட்டுகிறார். நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் உயிரோடு இல்லை. நாங்கள் கல்லறைக்குள் இருக்கிறோம், ஆனால் இறந்து போகவும் இல்லை என்று 150 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னதை சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் கடந்த ஒரு நாட்டில் இருந்து கொண்டு நாம் பேச வேண்டிய இப்படி ஒரு நிலை இருக்கு. ஆனால் ஒரு நீதிபதி, நீ எச்சில் இலையில் புரண்டால் அது புண்ணியம், எனவே அது தொடரட்டும் என்று சொல்வார் என்றால் அதை எதிர்த்து கேட்க முடியாது என்றால் ஒரு சமூகம் எப்படி நியாயமான சமூகமாக இருக்க முடியும்? நந்தனை எரித்து கொன்ற காலத்திலிருந்து வெகு தூரம் வந்த பிறகு நானே கோயிலுக்குள் அர்ச்சகராக முடியாது, நீ எப்படி ஆக முடியும் என்று அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒருவர் பேசினார் என்றால் அதை கேள்வி கேட்காமல் எப்படி இருக்கும்? நீதிமன்றம் அப்படி சொன்னார். நீதிமன்றம் கபலீகரம் செய்யும். ஒரு கருத்தின் மீது மகாத்மா காந்தியின் மீது கம்யூனிஸ்டுகளுக்கு விமர்சனம் இருந்தது. காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்தவர்களுக்கு அவர் மீது விமர்சனம் இருந்தது. விமர்சனமற்ற மனிதனாக யாரும் இருக்க முடியாது. விமர்சிக்க முடியாத ஒரு சமூகம் என்பது அது இறந்து போன சமூகமாகத்தான் இருக்கும், அல்லது கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் சமூகமாகத்தான் இருக்க முடியும். ஆனால் RSSஐ பொறுத்தளவில் அது மகாத்மா காந்தியாக இருந்தாலும் சரி, கல்புர்கியாக இருந்தாலும் சரி, பன்சாராபாக இருந்தாலும் சரி, கௌரி லங்கேஷாக இருந்தாலும் சரி, ஒரு கருத்து உடையவர்கள் என்பதற்காக அவர்களை கொள்வது என்பதை அவர்கள் தத்துவமாகவே வைத்திருக்கிறார்கள்.